தமிழ் சினிமாவில் பன்முகம் கொண்ட நடிகர் தனுஷ் தற்போது ராயன் படத்தின் பணிகளில் பிஸியாக இருக்கிறார். கேங்ஸ்டார் கதைக்களத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ், செல்வராகவன், அபர்ணா பாலமுரளி, காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், வரலட்சுமி சரத்குமார், துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள இந்த படம் வரும் மே மாதம் வெளியிட தயாராகி வருகிறது. ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்துள்ள இப்படத்தின் புதிய அப்டேட்டாக தனுஷின் மகன் யாத்ராவும் ராயன் படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமாகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் யாத்ரா உதவி ஒளிப்பதிவாளராக செயல்பட்டுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தனுஷ் இயக்கும் புதிய படத்தில் யாத்ரா ஒளிப்பதிவாளராக அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என தகவல் வெளியாகியுள்ளது. தன்னுடைய தாத்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கஸ்தூரி ராஜா, அம்மா ஐஸ்வர்யா, அப்பா தனுஷ், சித்தி சௌந்தர்யா மற்றும் பெரியப்பா செல்வராகவன் உள்ளிட்டவர்கள் வரிசையில் தற்போது யாத்ராவும் சினிமாவையே தன்னுடைய புரொஃபஷனாக தேர்வு செய்துள்ளார். எதிர்காலத்தில் சினிமா இயக்கும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக இவரது அப்பாவையும் தாத்தாவையும் இணைத்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கும் திட்டமும் உள்ளதாம் யாத்ராவிடம். தற்போது தனுஷ் நடிகராக மட்டுமில்லாமல் இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர் என பன்முக திறமையை சினிமாவில் வெளிப்படுத்தி வருவது போல் யாத்ராவும் தற்போது ஒளிப்பதிவாளராக தமிழ் சினிமாவில் தன்னுடைய பயணத்தை துவங்கி பின்பு சினிமாவில் உள்ள மற்ற துறைகளில் பணியாற்றுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.